வணக்கம். அதிமுகவில் பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் ஒருவரை ஒருவர் குறைகூறுவதை கேட்டால் வடிவேல் காமெடி தோற்றுப்போகும் அளவிற்கு நகைப்புக்கு உரியதாக இருக்கிறது என்று மக்கள் கூறி வருகிறார்கள். முதல்வராக்கிய சசிகலாவையே 3 மாதங்களில் வசைபாடியவர் பழனிசாமி, அவர் துரோகி என்று பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் தன்னை முதல்வராக்கிய சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்தம் செய்தவர் என்ற விமர்சனம் பன்னீர்செல்வம் மீது உண்டு. இவர்கள் அதிமுக வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் என்று மக்கள் கூறி வருகிறார்கள். ஜெயலலிதா மறைவுக்கு முன் அவரது தோழி சசிகலா அதிமுகவில் உறுப்பினர் மட்டுமே, கட்சி பதவியிலும் இல்லை, தேர்தலில் நின்று வெற்றி பெறவும் இல்லை. ஆனால் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏக்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் முதல்வர் பதவி வைத்ததும் மக்களின் ஓட்டாலும் ஆதரவாலும் தான். சசிகலா யார்? இவர்களை முதல்வராக்க? ஜெயலலிதாவின் தோழி சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்றவர் என்பதே சசிகலாவின் இன்றைய அடையாளம். அவரை அரசியல் பக்கம் வரவிடாமல் ஒதுக்கி வைத்திருந்தார் ஜெயலலிதா. ஆனால் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் தங்களுக்கு ஆதரவளித்த மக்களை மறந்துவிட்டு சின்னம்மா முதல்வராக்கினார், சின்னம்மாவிற்கு துரோகம் செய்துவிட்டார் என்று கூறுவது மக்களை அவமதிப்பதற்கு செய்த உண்டான போல் இருக்கிறது. இவர்கள் பதிலளிக்க வேண்டியது தேர்ந்தெடுத்த மக்களிடம்தான், சசிகலாவிடம் அல்ல. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளால் வளர்ந்த கட்சி இது. எம்ஜிஆர் மக்களை இரத்தத்தின் இரத்தமே என்று கூறினார். ஜெயலலிதா அவர்கள் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று கூறுவார். இருவரும் தனிநபர் துதிபாடியது கிடையாது. பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் மாறி மாறி சசிகலாவுக்கு துரோகம் செய்துவிட்டார் என்று புலம்பாமல், உங்களை நம்பி உங்களுக்கு ஆதரவளித்த மக்களுக்கு நன்மை செய்ய பாருங்கள், ஏனெனில் மக்கள் நினைத்தால் மட்டுமே நீங்கள் முதல்வராக முடியும் என்ற கருத்தை மக்கள் பலரும் கூறி வருகிறார்கள்.